வணக்கம் வரவுல நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்டையில் நிற்கிறேன். இன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னால் 2 நாளாக இங்கே மழை. இப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது, எப்படி வெள்ளம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பண்ணைக்கடலுக்கு பக்கம் தான் இருக்கிறேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை விட்டுருக்கு. அப்போ போய் பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. என்ன டவுன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக வந்து தெம்ராட்சி சாவச்சேரி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஃபுல்லாக தண்ணி வெள்ளமாக இருக்குது. அங்கே உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இது பண்ண கடற்கரைக்கு ஒரு பக்கம், இந்த இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகழி இருக்குது சுற்றி. இது வந்து முன்பக்கம் உண்டு, அகழிக்கு முன்னுக்கு இருக்கிறது. இங்கேயும் வந்து தண்ணி நிற்கிது. இது அகழிக்குள்ளே எப்போவுமே தண்ணி இருக்கும், ஆனால் அது ஒரு பள்ளமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ரோட் மட்டத்துக்கு வந்துட்டுது. இஞ்சாலையும் வந்து பண்ண கடற்கரை சைட்டுக்கு வந்து தண்ணி நிற்கும் ரோட்டில் எல்லாம். இப்போ தான் மழை கொஞ்சம் விட்டு இருக்குது. ஆனால் 4 மணிக்கு அப்புறம் தான் காற்று வீசுமான்னு சொல்லிக்கிறாங்க. புயல் அடிக்கும், புயல் வீசுமான்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க புயல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மழை வந்து சில வேளை நாளைக்கும் தொடரலாம். வந்து நாளைக்கும் தொடர்ந்துன்னு சொன்னால் கட்டாயம் நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ கூட நான் டவுனுக்கு நிற்கக்கூடிய பரவாயில்ல, நான் உள்ளுக்கு இருக்கிற ரோட்டுகள் நான் புற காட்டுன்னு பாருங்க, உள்ளுக்கு எவ்வளோ தண்ணி பாயுதுன்னு சொல்லி. உள்ளுக்கெல்லாம் சில இடங்களில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 அடிக்கு கிட்டவெல்லாம் தண்ணி நிற்கிது. இது வந்து கொஞ்சம் ரோட்டுக்கரை, கொஞ்சம் டவுன் ஏரியா, மற்ற தண்ணி கொஞ்சம் வடிஞ்சு போகிற இடங்களும். இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. 2 நாள் தான் மழை பெய்யுது, நேற்று முன்றைக்கும் சரியான தண்ணி வந்துடுது. இது வந்து ஒரு அகழி தான், அந்த கோட்டையை சுற்றி உள்ள அகழி தான். அப்போ நான் கோட்டையில் நிற்கிறேன். இங்கே வந்து நாங்கள் அப்படியே ஜெஃப்னா அப்படி சுற்றி பார்த்துட்டு ஜெஃப்னாவில் எங்கே வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகிறோம். இது வந்து நல்லூர். நான் அங்கே கிட்ட போகல. நல்லூரில் எல்லா பக்கத்தாலும் எந்த பாதையிலுமே வந்து போகலாது. போகலாம், கிட்டத்தட்ட மோட்டர் பைக்கில் எல்லாம் போய் நின்று உருட்டிட்டு தான் பாருங்க. அப்போ நான் உள்ளுக்கு போக விரும்பல. நான் நிறைய தூரத்தில் நிற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள், ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே நல்லூரை சுற்றி தண்ணி தான். எவ்வளோ உயரத்துக்கு நிற்கிறது தெரியும், போகவே இல்லாது. நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். கடைகளுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டுது. நிறைய கடைகள் போட்டு யாழ்ப்பாணத்தில் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கடை கிட்ட பூட்டாக தான் இருந்துச்சு. இதில் பாருங்கள், இது வந்து ஸ்டான்லி ரோட்லேயும் வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. தண்ணி இப்போ கொஞ்சம் குறைய தொடங்கி இருக்குது. ஸ்டான்லி ரோட் ஃபுல்லாக வந்து தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடி கிட்ட தண்ணி கொஞ்சம் தூரத்தை நிற்குது. சில ஸ்டான்லி ரோட்டில் வந்து 2-3 ரோட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லூர் போகிற சில பாதைகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போகண்டாமன்னு சொல்லியே போட் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்களோட வீடு. நாங்கள் இப்போ எங்களோட ஊருக்கு வந்துட்டோம். இது எங்களோட வீட்டுக்கு முன்னால் இப்படி தான் தண்ணி இருக்குது. இங்கே சாவச்சேரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் கொஞ்சம் சில இடங்களில் வந்து தண்ணி வந்து பெருசாக உள்ளுக்கு எடுக்கிற தன்மை குறைவு. சில இடங்கள் வந்து டக்குன்னு உள்ளுக்கு எடுத்துடும். இது வந்து எங்கள் இடத்துல வந்து இப்போ வெள்ளமோ எதுவுமே வந்து இல்லை, பெருசாக இல்லை. சாவச்சேரியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பெருங்குளம் கல்வேறு அங்கால எல்லாம் வந்து தண்ணி நிற்குது, நிறைய தண்ணி நிற்குது சில இடங்களில். அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறாங்க, போகிறேன். எங்களை விட பெருசாக வெள்ளம் வந்து அப்படி பெருசாக பாதிப்பு ஒன்றுமே இல்லை. இது நாங்கள் நிற்கிற இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்குளம் என்று சொல்கிறது. அது கிட்ட நிற்கிறோம். பெருங்குளம் பிள்ளையாருக்கு அங்கால பக்கத்தில் ரோட்டில் அங்கே தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட தண்ணி நிற்கும். அங்கே போகணும் மட்டும் சொல்லிட்டாங்க. நான் திரும்பிட்டேன், அந்த பக்கம் போகவே இல்லை. இது கனகம்புலி போகிற ரோட்டில் ரோட் மட்டும் தாண்டிட்டு ரோட்டுக்கு தானியில் இல்லாமல் வந்து தண்ணி நின்று இப்போ ரோட்டுக்கு வந்து ரோட்டால் தான் மேவி அங்கால பாயுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் தண்ணி பாஞ்சு கொண்டே இருக்குது. இது விடிய காலம் எடுத்தது, காலம் எடுத்தபடியாக இப்போ பின்னேரம் இன்னுமே வந்து மழை பெய்ய இன்னும் கூடவே இருக்கும். இங்கே எல்லாம் வந்து சாவச்சேரி தென்மராட்சி எல்லாம் வந்து சில ரோட்டுக்காக வந்து உள்ளுக்கே போகல. அதில் ஒரு 3 அடி கிட்ட தண்ணி நிற்குது. இது கொஞ்சம் பெரிய ரோட்டுகள், காப்பேட் ரோட்டுகள்ன்றபடியாக இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறபடியாக தண்ணி வந்து இன்னும் ரோட்டுக்கு வரையில்லை இல்லை பெரிய அளவில். மழை வந்து இன்னும் ஒரு 2 நாள் தொடர்ந்து பெஞ்சதுன்னு சொன்னால், இல்லை விட்டு தொடர்ந்து பெஞ்சாலே நீர் வந்து ஃபுல்லாக அகத்து கொஞ்சம் தன்மை குறைஞ்சிடுது. இனிமேல் வெள்ளம் பெரிய அளவில் வரும். ரிங்கோவில் எல்லாம் வந்து சரியான மழைன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று, ஆனால் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நல்ல வெயில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அங்கேயும் வெள்ளம் இருக்குது. கிழக்கு மாவட்டத்திலேயே நிறைய இடங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்குளத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். அங்கால போகவே இல்லாது. அங்கால போகணும் நம்பி திரும்பி போங்கன்னு சொல்லி அதில் எங்கள் அம்மா சொன்னால், அப்போ நான் அப்படியே திரும்பிட்டேன். போகலான்னு சொல்லி 2 அடி 3 அடி தான் சொன்னால் அதுக்குள்ளே போகிறது ரொம்பவுமே கஷ்டம். இங்கால ரோட்டுகளும் பார்த்தீங்கன்னா தெரியும். சில இடங்களில் ஆக்களிடம் இருந்து அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, பார்த்தா தெரியும். வீடுகளுக்கு இருந்து ஆக்கள் வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க தங்களோட சொந்தக்காரங்கள் வீடுகளை நோக்கி. சில வீடுகளுக்குலாம் தண்ணி போயிட்டுது. எல்லாட்ட வீடு வந்து கல் வீடு இல்லை, மற்ற எல்லாட்ட வீடுகளும் உயரமாக இருந்திருக்காது. இது நான் காலம் எடுத்தது. காலமைக்கு பிறகு மழை பெய்யுது நிறைய நேரம்.
பின்னிறம் எல்லாம் சரியான மழை பெய்யுது. இன்றைய ஃபுல்லாக மழையாக தான் இருந்தது. நேற்றைய மாதிரி தான் இன்றைக்கு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிற்குது. இதுக்குள்ள எல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. இதுக்குள்ள ஒரு ரோடு இருக்குன்னா அதுக்குள்ள போகல. கொஞ்சம் தூரம் போனேன். அந்த பெருங்குளம் பிள்ளையார் கோயிலடிக்கு போகிற ரோட்டை நினைப்பேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டு அங்கே கோயிலாக போயிட்டு என்னென்னு சொன்னால் ஃபோன்லையும் எடுத்து கொண்டு கோயிலாக போயிட்டு அப்போ நான் ஃபோனையும் வச்சுட்டு போட்டேன். சரியான தண்ணி நிற்குது. கிட்டத்தட்ட அதுக்குள்ள 2 அடி 3 அடி வயல் எல்லாம் மூடி, கிணறு எல்லாம் வந்து மூடி அப்படியே நிற்குது. அந்த ரோட்டால் போகிறவங்க எல்லோரும் கொஞ்சம் கஷ்டம். தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. இன்னும் பெரிய அளவில் ரோட்டுகள் எல்லாம் மூடப்பட்டு இந்த ரோட்டு தெரியாத அளவுக்கு இன்னும் பெரிய இல்லை. இப்போ தான் 1 நாள் மழை பெய்திருக்கு. இங்கே வந்து இந்தியா மழை நாளைக்கு தொடர்ந்துச்சுன்னா இந்த ரோட்டுக்குள்ள அங்கே போயில்லாமல் போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தேன். போய் பார்ப்பாங்களேன்னு சொல்லி சரியான தண்ணியாக இருந்தது. நான் திரும்பி வந்துட்டேன். மோட்டர் பைக்கில் போனபடியாக உள்ளூர் போய் சில நின்றுன்னு சொன்னால் சில தண்ணி போயிடுமென்ற டயத்தில் திரும்பி வந்துட்டேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது. நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது. கேமராவில் தெரியலை, ஃபோன் எடுக்கும்போது தெரியலை. ஆனால் மழை வந்து நல்லா பெய்யுது. பார்த்தீங்கன்னா கீழே உள்ள துளியை பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான இதுக்குள்ள கஷ்டமாக போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து கைதடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து மாவீரர் நாள் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக செய்கிறாங்க. கொஞ்சம் பெரிய அளவில் கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ எல்லா இடங்கள்லையுமே யாழ் மாவட்டத்தில் சரி கிழக்குலையும் சரி இந்த கொடியல் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி 2027 பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோடு சரியான மழை ஓடி இல்லாமல் போயிட்டு அப்போ நான் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி கீழே விழுதுன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது மழை பெய்துட்டு இருக்கும்போது தெரியல. நான் இப்போ நிற்கிற இடம் வந்து கைதடி கிட்ட நிற்கிறேன். இது வந்து நான் போகும்போது எடுத்திருந்தேன். திரும்ப வரும்போதும் அதே இடத்துல கிட்டத்தட்ட எடுத்திருந்தேன். பாருங்க, காற்று வீச தொடங்கிட்டு 4 மணிலேருந்து காற்று வீசுமென்னு சொல்லியிருந்தாங்க. புயல் வந்து இருக்குன்னு. இது வந்து ஒரு போட்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவீரர் சின்னங்கள் வந்து இந்த மாவீரர் கொடிகள் எல்லாம் வந்து கட்டியிருந்தாங்க. சிவப்பு மஞ்சள் கொடி போர்டில் கட்டி. இப்போ பாருங்கள் அலை வீசமாக இருக்குது. இப்படி சாதாரண இடங்களில் இந்த கடற்கரை இப்படி இருக்கிறதில்ல. இப்போ 4 மணியோடைய இந்த புயல் வந்து வயசுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று வீச ஆரம்பிச்சிருக்குது. இந்திய நாளில் வந்து இந்த புயல் வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து கலக்குமென்னு சொல்லியிருந்தாங்க. மழை பெய்துச்சு இவ்வளோ நேரம் புயல் இல்லை. ஆனால் இப்போ வந்து காற்று மழையும் வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான அலவாரமாக இருக்குது. இது வந்து பெரிய கடல் இல்லை, சும்மா நார்மலாக தண்ணி நிற்கிற இடம் வந்து தான். ஆனால் அந்த காற்றுக்கு வந்து இப்படி அலையாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த காலையை முடித்து கொள்ளுவேன். நாளைக்கு மழை பெய்யுது இல்லை வெள்ளமே புயல்னு சொன்னால் கட்டாயம் ஒரு அப்டேட் ஒன்று தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 காணொலியில் சந்திக்கலாம். பாய்.